ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவியில் உள்ள லண்டன் காலிங் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி காமெடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு டான் ஒருத்தர் இருப்பார். இவரோட பையன் ரொம்ப மக்கியாக இருப்பான், ரொம்ப தொம்மையாக இருப்பான், பயந்துக்குவான், துப்பாக்கி சுடுறதுலாம் அந்தளவுக்கு இருக்காது. உடனே அந்த வில்லன் நம்ம ஹீரோக்கிட்ட அனுப்பி வைப்பாங்க, இவனுக்கு எப்படியாவது நீங்கள் பயிற்சி கொடு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மிகப்பெரிய எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா செய்யக்கூடிய ஒரு வீர தீர சூரன் அந்தளவுக்கு இருப்பார். உடனே அவர்கிட்ட அந்த பையனை அனுப்புவார். உடனே நம்ம ஹீரோவுக்கு அதே மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்கும், ஒரு இல்லீகலான வேலை முடிச்சு கொடுத்தா அவருக்கு பணம் வரும். அந்த வேலையை தான் செஞ்சிட்ருப்பார். லண்டனில் ஏற்கனவே ஒரு வேலையை முடித்து அங்கே சொதப்பி அங்கே இனிமேல் லண்டனுக்கே போகக்கூடாதுப்பா அப்படின்ட்டு இருந்துகிட்ருப்பார். ஆனால் லண்டனால் தான் அவருக்கு மறுபடியும் வேலை வரும். ஏன்னா இந்த வேலையை முடித்து கொடுத்தா நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய ஒரு பணம் இருக்கும். உடனே அந்த பணத்துக்காக மறுபடியும் லண்டன் போவார். கூட அந்த பையனையும் கூப்பிட்டு போவார். இப்போ அங்கே போய் இந்த வேலையை ஒழுங்காக முடித்தாரா இல்லையா, அந்த பையனை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணார், இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் ஓரளவுக்கு காமெடி எடுபட்டுருக்கு, நல்லாவே இருக்குது. இந்த பையன் மக்கடித்தனமாக இருப்பான், ஒரு தொம்மையாக இருப்பான். ஆனால் இருந்தாலும் அவன் டப்பு டுப்பு அப்படி ஷூட் பண்ணுறது, இந்த கேமிங்கில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் நல்லா ஸ்டைலிஷாக இருந்தது. அதேமாதிரி படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சில கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஹீரோட கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்காங்க. அதனால் படம் பார்க்க ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா வழக்கமான படம் மாதிரி வந்துருச்சு, எந்த ஒரு சீன்ஸும் அந்தளவுக்கு இல்லை. இவங்க எமோஷனல் எதுவும் கனெக்ட் ஆகவே இல்லை. மொத்தத்தில் படம் ஓடுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதேமாரி படத்துடைய கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம், அதை கொடுக்க தவறிட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் கூட சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.